السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام الصوم جنة أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் இதுவரை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சங்கை மிகுந்த ரமலான் மாதம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 6 நாட்களுடைய தராவீஹ் தொழுகைகளையும் அதே போன்று 6வது நாளுடைய நோன்பையும் நான் நோற்று பகல் பொழுதில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் மிச்சம் இருக்கும்படியான நாட்களையும் நல்ல விதமான நல்ல அரங்களோடு நல்ல அமல்களோடு உடல் ஆரோக்கியத்தோடு ரமலான் மாதத்தை முழுமை அடைய செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்பது உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் அடிபடுகிறேன் என்று சொல்லி காலை சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் இருந்து பகல் முழுவதும் அவர் பசியோடு பட்டினியாக இருக்கிறார், தாகித்து இருக்கிறார், மனோ இச்சை பிரகாரம் செயல்பட்டு விடாமல் தன்னை தற்காத்துக் கொண்டிருக்கிறார். சூரியன் மறைகிற வரைக்கும் இப்படி பகல் காலங்களிலே முழுவதும் உண்ணான் உண்பவர் இருக்கிறார். இது வெளிரங்கமாக பார்க்கிற வேளையிலே நம்மை எடுத்து நாம் சிந்தித்து பார்த்தோமேனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு பசிக்கிற வேளையிலே சாப்பாடு போடுமான்னு கேட்டா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இறக்கப்படுவோம். என் உள்ள சாப்பாடு கேட்டுருச்சே, அதுக்கு பசிக்கிறதே என்று இறக்கப்படுவதன் லாஜிக். உனக்கு சாப்பாடு தரமாட்டேன் என்று சொல்வது லாஜிக்கு, அறிவு சார்ந்த மக்களுடைய சிந்தனைக்கு எதிரானதுதான். ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலா அதிலே ஒரு நலவை வைத்திருக்கிறார். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. வெளி தோற்றத்திலே உங்களுக்கு இது கஷ்டம் தர்ற மாதிரி தெரியலாம், ஆனா அடியார்கள் விஷயத்துல அல்லாஹ் கஷ்டத்தை நாடல. இது நம்முடைய வார்த்தை. ஒரு நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்து விட்டதுன்னு சொன்னால், நோய் நொம்புகள் ஏற்பட்டதுன்னு சொன்னால் உடனே ஒரு கசப்பான ஒரு சிறப்பை, ஒரு டானிக்கை மருத்துவர் எழுதி தருவார். இதுல காலை மாலை ஒவ்வொரு மூடி ஊத்திருங்க அப்படின்னு சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அந்த குழந்தை அந்த கசப்பான அந்த மருந்தை சாப்பிடுவதற்கு மறுக்கிறது, வேண்டவே வேண்டாம். ஆனால் பெற்றோர்களுக்கு தெரியும், இந்த கசப்பு டானிக்கையை குடித்தால்தான், இந்த கசப்பான பானத்தை அது குடித்தால்தான் நோய் குணமாகும் தெரியும். எனவே வலுக்கட்டாயப்படுத்தி நீ குடித்துதான் ஆகணும், உன் உடலுக்கு ஆரோக்கியம் எது என்று எங்களுக்கு தெரியும். ஆனா உனக்கு அதுல கசக்கிற மாதிரி தெரியும். வெளி தோற்றத்துல பார்க்கிற பொழுது அது கசப்பு மாதிரி தெரிகிறது. ஆனாலும் அந்த கசப்பு டானிக்கை நீ குடித்தால்தான் உனக்கு நனவு பயக்கும் என்று எனக்கு தெரியும் என்று அந்த அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட அம்சத்திலே உள்ளதான் நோன்பு. வெளிரங்கமாக பார்க்கிற வழியிலே கால நாஷ்டா அல்லாஹ் கட் பண்ணி வச்சிருக்கிறான். இடையில ஒரு 10 டீ குடிச்சு போடுவோம், அதை கட்டா இருக்கிறது. இடையில 2 வடையை தின்றுட்டு ஏதாவது நொறுக்கு திணி சாப்பிட்டு விடுவோம். இதெல்லாம் அல்லாஹ் கட் பண்ணி வச்சிருக்கிறானே. மதிய சாப்பாடு வெரைட்டியா சாப்பிடுவோம், இது பூரா கட்டாயிருச்சு.
அப்புறம் மாலை வேளைகள்ல ரெண்டு அழகான ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு ஏதாவது ரெண்டு மிச்சரு சாப்பிடுவோம், பூரா கட்டாயிருச்சே என்று நம்ம வெளியிலே நாம் யோசிக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்கிறார், உணவை உங்களுக்கு நான் நிறுத்தி வைப்பதனை நோக்கம் உலகத்திலே உணவு பஞ்சத்தை சமன்படுத்துவதற்காக என்பது அல்ல. அதாவது ஒரு மாசத்துக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக நான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு சாப்பிட வேண்டாம், இந்த சாப்பிடாம மிச்சம் பண்ணி வைத்ததை எல்லாம் உலக மக்களுக்கு சமன்படுத்துவதற்காக என்கிற நோக்கம் அல்ல. நம்ம விட்டதெல்லாம் சேர்த்து நோம்பு இருக்கிற வேளையில் அதை தாண்டி சாப்பிடுறோம், சஹருக்கு அதை தாண்டி வெரைட்டியா சாப்பிடுறோம். கிட்டத்தட்ட ஏறக்குறைய நம்ம காலையில எத்தனை இட்லி சாப்பிடுவோமோ, மதியம் என்ன சாப்பாடு சாப்பிடுகிறோமோ, இரவுல என்ன சாப்பிடுவோமோ, இதெல்லாம் ஈவனாக காலை மாலை சஹர் நேரத்திலையும் நோன்பு இருக்கிற வேலையிலையும் அதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு புல் கட்டு கட்டிடுறோம். அதனால்தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நோன்பு இருக்கிற வேளையிலே நோன்பாளிக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது சொன்னாங்க. அதாவது காலையிலிருந்து ஒரு 14 மணி நேரம் பசித்திருக்கிற நோன்பாளிக்கு முன்னாலே அழகான பதார்த்தங்கள் வைத்த உடனே இன்னும் அஜரத்து எல்லாம் லக்கு சொல்லலையே அப்படிங்கிற சிந்தனை வருகிறது. மதரசாவில் ஒரு பையன் இடத்துல ஓதி கொண்டு வந்த மாணவர் இந்த மஜ்லிஸில் இருக்கிறார். அடிக்கடி நகைச்சுவையாக பேசக்கூடிய மாணவர். அவர் சொல்லுவார், ஹஜ்ரத் அல்லாஹும்ம லக்க சும்து வபீக ஆமன்து வஅலைக தவக்கல்து வலா ரிஸ்கிக அஃப்தர்து வடையை தூக்கி வாயில் அமர்ந்துடுவார். இந்த நியத்துடைய போர்வை அவரது. இதை பார்த்து அந்த மாணவருடைய ரைமிங்கான வார்த்தை, எதனாலே இதை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், பொதுவாக உணவுக்கு மனிதர்கள் அடிமைப்பட்டவர்கள் தான். மனிதன் உணவினுடைய போக்கிலேயே போயிடக்கூடாது. எனக்குத்தான் நீங்கள் அடிமைகளை ஒழிய, எனக்குத்தான் நீங்கள் அடிமைப்பட்டவர்களை ஒழிய உணவு பண்டங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. என்னாலே நான் சொன்னால் என்னுடைய அடியார்கள் உங்களுக்கு உலகத்திலே பிடித்தமான உணவை என் விஷயத்திலே நீங்கள் விட முடியும் என்று சொன்னால் நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்க முடியும் என்பதற்கான அடித்தளமாக முதல் கட்டு பயிற்சியாக அல்லாஹ் நோன்பிலே தான் வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் உணவையே அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய முன் வந்துட்டால் எதற்கும் அல்லாஹ்வுக்காக துணிந்திருவான் என்பதுதான் அதனுடைய தாத்பரிகமான தன்மையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முதலாக அறிவை அல்லாஹ் படைத்தார். அறிவை படைக்கிற வேளையில அந்த அறிவுக்கு சில டெஸ்டுகளை எல்லாம் வைத்தார். மனித உடம்பிலே ஆக ரொம்ப ஹைடாப்ல உள்ளது அறிவு தான். அறிவுக்கு நிகராக எதையும் சொல்ல முடியாது. மற்ற உறுப்புகளை எல்லாம் அறிவுக்கு நிகரான ஒரு உறுப்பாக எதையுமே நம்மாலே கணிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ரொம்ப மதிநுட்பமான படைப்பாக அல்லாஹ் அறிவைத்தான் படைத்திருக்கிறான். எனவேதான் நம்ம ஏதாவது பைக்ல போய் யாரையாவது மேல விட்டுட்டோம்னா அவர் உடனே சொல்வார், மண்டையில அறிவு இல்லை, பார்த்து போக மாட்டீங்க அப்படின்னு அந்த அறிவைத்தான் திட்டுகிறார். படித்த இளைஞர்கள் தான் படித்த அந்த செயலுக்கு மாற்றமாக ஏதாவது நடக்கிற வேலையில, எப்ப பார்த்த படிச்சவமா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு கேட்கிற காட்சியை பார்க்கிறோம். மனிதர்கள் ஏதாவது பாதை மாறி நடக்கிற வேலையிலே முதல்ல மனுஷனை திட்டுறதை விட மண்டையில ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்களே, அப்படின்னா அறிவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு அல்லாஹ் படைச்ச உடனே தூக்கி மண்டையில வச்சிருக்க. அதை ஏன் மனித உடம்பிலேயே ஆக உயரத்தில் இருந்து கொண்டு எல்லா உறுப்புகளையும் அது இயக்கிறதுன்னு சொன்னார். நாம் இங்கிருந்து செவியிலே சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளையுமே படு வேகத்திலே, அது மின்னணு வேகத்திலே கடத்தி கொண்டு போய் மூளைக்குள்ளான நுழைய செய்து அவர் இதுதான் இடத்திலே கேட்கிறார், அவர் இதுதான் இடத்திலே சொன்னார் என்று புரிய வைக்கக்கூடிய, நீ காசை கொடு என்று சொன்னால் அந்த ஒரு சில வினாடிகளுக்குள்ளானே இந்த வார்த்தையை கடத்தி கொண்டு போய் மூளைக்குள்ளானே சேர்த்து பல்வேறு பரிணாமங்களுக்கு பின்னாலே கை பாக்கெட்டுக்குள்ளானே போகிறது, பணத்தை எடுத்து நபர்களுக்கு கொடுக்கிறது. நீ சாப்பிட வேண்டும் என்ற சமிக்கை அந்த மூளைக்குள்ளானே சென்றவுடனேயே நம்முடைய கை உணவு தட்டுக்கு செல்கிறது, அந்த உணவை கையெடுத்து வாங்கிய வைக்கிறது. இப்படியெல்லாம் பல்வேறு விதமான செயல்பாடுகளை அறிவுதான் சொல்கிறது. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் பின்னணியிலே இந்த காரியத்தை நீ செய், இதை செய்ய வேண்டாம் என்கிற பிரித்தறிந்து மாற்றமான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆர்டர் போடுகிற அப்படியான உயர்தரமான அம்சத்திலே இருப்பது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய அறிவுதான். இந்த அறிவு அல்லாஹ் எடுத்துடனே மனுஷனுக்கு அல்லாஹ் படிச்சு மண்டையில தலையில அல்லாஹ் பொறித்து விடவில்லை. முதல்ல அல்லாஹ் அறிவை படைத்தான். அறிவை படைத்து உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளை விட ஆகப்பெரிய உன்னதமான சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனிதனோடு கொண்டு போய் இந்த அறிவை ஃபிட் பண்றதுக்கு முன்னால, இணைக்கிறதுக்கு முன்னால இது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்று அல்லாஹ்
அறிவை மட்டும் அல்லாஹ்வுத்தாலா சோதித்து பார்த்தார். அந்த அறிவை அல்லாஹ்வுத்தாலா படைத்த பொழுது லம்மா கலக்கல்லாஹுல் அக்ல கால லஹு அக்பில், அறிவே நீ முன்னால வாழ்ந்து அல்லாஹ் கூப்பிட்டான். அக்பர, அது முன்னோக்கி வந்தது. தன்னுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டு உடனேயே அந்த ஆர்டருக்கு பணிந்து முன்னோக்கி வந்தது. சும்மா கால லஹு அத்பீர், பிறகு அல்லாஹ்வுத்தாலா அறிவை பார்த்து சொன்னால் நீ பின்னால போ. ஃபஅத்பர, அது பின்னோக்கி சென்றது. அந்த அறிவாகிறது பின்னோக்கி சென்றது. சும்மா கால லஹு உக்உத், நீ கீழே உட்கார் என்று அல்லாஹ்வுத்தாலா சொன்னார். ஃபகஅத, அது கீழே அமர்ந்தது. சும்மா கால லஹு இன்திக், நீ பேசு என்று அல்லாஹ்வுத்தாலா சொன்னார். ஃபனதக, அந்த அறிவு அல்லாஹ்விடத்தில் பேசியது. சும்மா கால லஹு உஸ்முத், நீ வாய் மூடி மௌனமாக இரு என்று அல்லாஹ்வுத்தாலா சொன்னார். ஃபசமத, அது வாய் மூடி கொண்டது. ஃபகால, இவ்வளவு டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு, அதாவது ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த பொண்ணு வீட்டு போய் பார்த்த பின்னால பொண்ணு 5 நேரம் தொழுகுங்களா, தொழுகும். குர்ஆன் ஓத தெரியுமா, ஓத தெரியும். எங்க கொஞ்சம் பாட்டு படிச்சு காட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. சிலர்கள் கேட்பார்களே, எங்க நடந்து காட்டுங்க, உயரம் எவ்வளவு இருக்கிறது, கொஞ்சம் அடாவடியா பேசுமா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இந்த பெண்ணு நம்முடைய வாழ்க்கைக்கு செட் ஆகுமா என்று பார்க்கிறதுக்கு முன்னால, ஒரு மணமகளை தேர்வு செய்யறதுக்கு முன்னாலே எப்படி எல்லாம் நம் பல்வேறு விதமான பரிணாமங்களிலே சோதனை வைக்கிறோமோ, அது மாதிரி அல்லாஹ்வுத்தாலா மனிதனுடைய உடலுக்குள்ளானே ரொம்ப பிரதானமாக உறுப்பாக இருக்கும்படியான இந்த மூளையை கொண்டு போய் மனிதன்ல இணைக்கிறதுக்கு முன்னால பல்வேறு சோதனைகள் வைத்தான். அல்லாஹ் வைத்த அத்துணை சோதனைகளிலேயுமே அறிவு வெற்றி பெற்றது. பிறகு அல்லாஹ்வுத்தாலா அந்த அறிவை பார்த்து சொன்னான், ஃபகால மா ஹலக்து ஹல்கன் அஹப்ப இலைய மின்க, உன்னை விட சிறந்த ஒரு படைப்பை நான் படைக்கவே இல்லை. அறிவே, அகலே, உன்னை விட மிகச் சிறந்த ஒரு படைப்பை, எனக்கு பிரியமானது ஒரு படைப்பை நான் படைக்கவில்லை. மின்க உக்ரமு, உன்னால் தான் நான் சங்கைப்படுத்தப்படுகிறேன். பிக்க உஅர்ரிஃபு, உன்னை கொண்டுதான் நான் அறியப்படுகிறேன். அறிவு இருந்தால்தான், அறிவை கொண்டுதான் மனிதனால் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுத்தாலா அந்த அறிவை பார்த்து சொன்னான், பிக்க உஅர்ரிஃபு, உன்னால் தான் நான் அறியப்படுகிறேன். வபிக்க உஹமது, உன்னை கொண்டுதான் நான் புகழப்படுகிறேன். வபிக்க உதாஉ, உன்னை கொண்டுதான் எனக்கு மக்களை நான் பணிந்து நடங்கள் என்று நான் சொல்லப்படுகிறேன். எனக்கு நீங்க கட்டுப்படுவீர்களா என்று சொன்னே, அறிவு சார்ந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார்களே, கட்டுப்படுகிறார்களே, நீ இருக்கிறதுனால் தான் அறிவே அவர்கள் எனக்கு கட்டுப்படுகிறார்கள். வபிக்க ஆகுது, நீ குற்றம் செய்தால் உன்னால் தான், அறிவு இருக்கும் பொழுது எப்படி மனுஷன் தப்பு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உன்னால் தான் நான் குற்றம் பிடிக்கிறேன். வபிக்க உறுதி, உன்னால் தான் நான் அவர் கேட்டதெல்லாம் கொடுக்கிறேன். வையாக உராத்தபு, உன்னை கொண்டுதான், உன்னால் தான் நான் அவனை நான் படிக்கிறேன். வலக்க சவாப், உன்னால் தான் நான் படிக்கப்படுகிறேன். வலக்க சவாபு, உனக்கு நன்மையை நான் வழங்குகிறேன். வலக்கல் வலைக்கல் இகாபு, உன்னால் தான் தண்டனையும் வழங்கப்படுகிறது. அமா அக்ரந்துக பி ஷைஇன் மினஸ் ஸப்ரி, எனவே நீ பொறுமையோடு இருந்து, பொறுமையை விட நற்கூலி பெற்றுத் தருவதிலே உனக்கு சங்கையான ஒன்றுமே இல்லை. நீ பொறுமையோடு இருந்து இந்த வேலையை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுத்தாலா அறிவிடத்திலே சொன்னான். இப்ப அறிவுக்கு அல்லாஹ்வுத்தாலா சோதனை வச்சுட்டான். அல்லாஹ்வுத்தாலா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டது. முன்னாலே போண்டா, முன்னாலே சென்றது, பின்னாலே வா என்று சொன்னால் பின்னால் வந்தது, எழுந்திரு என்று சொன்னார் எழுந்திருத்தது, உட்கார் என்று சொன்னால் உட்கார்ந்திருந்தது. அல்லாஹ்வுத்தாலா சொன்ன அனைத்து செயல்களையும் அனைத்து உத்தரவுகளையும் சிறமேற்கொண்டு அறிவாகிறது செய்வதற்கு முன் வந்தது. இரண்டாவது அல்லாஹ்வுத்தாலா நப்சை படைத்தான். நப்சும் மனிதனுக்கு அவசியம் தான். அறிவு பிரகாரமே நடந்து தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இது மாதிரி நல்லறங்கள், உறவு முறைகளை சேர்ந்து வாழ்தல், இது மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாத்திலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று வேணும். அப்படி இருந்தால்தான், இரவுண்டா பகல் இருக்கிறது, அதே போன்று வெளிச்சம்னா இருட்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ல தான் இயங்குகிறது என்பதை புரிந்திருக்கிறோம். கரண்ட் என்று சொன்னால் கரண்ட்ல 2 துருவங்கள் வேண்டும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறது, இப்படி 2 இருக்கிறது. அதே மாதிரி ஆண்கள் என்று சொன்னால் பெண்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றிலேயுமே அல்லாஹ்வுத்தாலா எதிரணி உண்டாக்கி வச்சிருக்கிறான். சில காரணத்திற்காக எதிரணி இருந்தால்தான், எதிரி இருந்தால்தான் ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும். எனக்கு யாருமே எதிராணிகள் இல்லை, என்னோடு போட்டி போடுவதற்கு ஆள் இல்லைன்னா அவன் ஓடவே மாட்டான். எனவேதான் வாழ்க்கை பயணத்திலே எதிரி என்ற அல்லாஹ்வுத்தாலா ஒன்றை உண்டாக்கி இருப்பதனை நோக்கம் என்னன்னு சொன்னால், அப்பதான் இவன் செயல்பட முடியும் என்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது மனிதனிடத்திலே நன்மையை மட்டுமே சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பு.
அதே போன்று அதற்கு எதிரியும் அல்லாஹ் உண்டாக்கி வச்சிருந்தான். தீமையின் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு நப்ஸ் இருக்கிற, ஆன்மா என்று சொல்லப்படுகிற நப்ஸ் இருக்கிற, இதையும் அல்லாஹ் படைத்தான். அந்த நப்ஸை படைத்த பொழுது அல்லாஹ் தஆலா நப்ஸிடத்திலே கேட்டான், ஃபகால அக்பில், நீ முன்னால வாழ்ந்து போவிட்டான். ஃபஅதுபர, அந்த நப்ஸ் ஆன்மா இருக்கிறதே அது பின்னால போனது. அல்லாஹ் தஆலா கூப்பிட்டது, நீ முன்னாடி வாழ்ந்து போவிட்டான். அது அப்பொழுதே ஏடாகூடம் செய்தது, ஏட்டிக்கு போட்டியா இருந்தது. அல்லாஹ் தன்னை படைத்து அல்லாஹ்விடத்திலேயே ஃபஅதுபர, அது பின்னோக்கி சென்றது. ஃபகால சும்ம கால அதுபிர் ஃபஅக்பர, நீ பின்னாலே போ என்று அல்லாஹ் தஆலா சொன்னான், அது முன்னோக்கி வந்தது. ஆஹா, இது சரிப்பட்டு வராதே என்று இதற்கு வேறு மாதிரியான சில திரிசான பயிற்சி எல்லாம் வழங்க வேண்டியது இருக்கிறது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 1000 ஆண்டு காலம் அதை நெருப்பு குண்டத்திலே அல்லாஹ் தூக்கி விட்டிருந்தார். நெருப்பிலே கிடந்து துவண்டு போய் கருகி போய் மீண்டும் 1000 வருஷத்துக்கு பின்னால் எழுப்பி அல்லாஹ் கேட்டான், மன் அன மன் அன்த, நான் யார் நீ யார் என்று அல்லாஹ் கேட்டான். அது சொன்னது அன அன அன்த அன்த, நீ தான் நான் தான். யாரிடத்துல பேசுறோம் என்று யோசித்து பேசவே இல்லை. நப்சு சொன்னது நீ தான் நான் தான் அப்படின்னா ஒரு வித்தியாசமான பதில். அது அல்லாஹ்விடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தையும் பதிலும் அது அல்ல. அல்லாஹ்வுக்கு எதிர்பார்த்த பதில் வேறு. நப்சு சொன்னது யாரெல்லாம் நீதான் நான் தான் என்றது. அல்லாஹ்வுக்கு இந்த பதிலை விரும்பல. அப்படியா என்று மீண்டும் ஒரு 1000 ஆண்டு காலங்கள் நெருப்பு குழிக்குள்ளானே அந்த நப்சை, ஆன்மாவை தூக்கி போட்டு அதை வதைத்து எல்லா விதமான அங்கே பயிற்சி எல்லாம் வழங்கின பின்னால மீண்டும் எழுப்பி அல்லாஹ் கேட்டான், இப்ப சொல், நீ யார் நான் யார். அது அப்பொழுது சொன்னது அந்த அன, நீ தான் நான் தான். இதுக்கு சரியா வராது என்று சொல்லி ஒரு 1000 ஆண்டு காலம் பசி குண்டத்தை அல்லாஹ் தயார் செய்து அதில் அல்லாஹ் போட்டு வைத்தினான். கடுமையான முறையிலே பசி ஏற்பட்டது. ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாலே அல்லாஹ் நப்சை மேலே எடுத்தான். இப்ப அல்லாஹ் கேட்டான், மன் அன்த மன் அன, நீ யார் நான் யார். அந்த நப்சு ஒழுக்கமாக பதில் சொன்னது, அன்த ரப்புல் ஆலமீன் வ அப்துக, யாரெல்லாம் பசி வந்தால் 10 பறக்க விடுவாங்களே, என் விஷயத்தில் கரெக்ட் தான். யாரெல்லாம் நீ தான் என்னுடைய ரப்புல் ஆலமீனா இருக்கிறாய், என்னை படைத்தவன் நீயாக இருக்கிறாய். யாரெல்லாம் நான் உன்னுடைய பணிந்த அடிமையாக இருக்கிறேன் என்று பசி ஏற்பட்ட பின்னாலே தான் நப்சு சொன்னது, யாரெல்லாம் நீ தான் என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், நீ என்னுடைய எஜமானர் என்று உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொண்டதற்கான அடிப்படை காரணமே அந்த பசி தான். பசி வந்தால் 10 பறக்கும் சொன்னாங்களே, 10ன்னா 1 2 3 4 அந்த 10 அல்ல. இந்த உலகத்துல எதன் மீது எல்லாம் மனிதன் பற்று கொண்டிருக்கிறானோ, நகை நட்டுகளை நேசிக்கிறான், பணங்காசுகளை நேசிக்கிறான், உலகத்திலே மனைவி மக்களை நேசிக்கிறான், வீடு கட்டி வாழ வேண்டும் என்று நேசிக்கிறான், உலகத்தின் மீது உள்ள அனைத்து பற்றுகளையும் ஒரு மனிதனுடைய பசியாகிறது மறக்கடிக்க வைத்து விடுகிறது. பசி ஏற்பட்டுட்டால் ஏதாவது பேசுற, நானே பசியா கிடக்க, நீ வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். பசியான இடத்துல எதை சொன்னாலும் அந்த மனிதனுக்கு புலப்படாது, அவனுக்கு புரியாது, விளங்காது. எனவேதான் பசி வந்துட்டால் எல்லாத்தையும் மறந்துட்டு முதல்ல சாப்பிடுற வேலையை பார்க்கணும் என்று கைகாலாம் அவனுக்கு விடவிடந்து ஆடிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். மார்க்கத்திலே பசி வந்தால் உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பரலான தொழுகைக்கு, லொஹருக்கோ அல்லது அஸ்ருக்கோ மக்ரிபுக்கோ இஷாவிற்கோ அதிகாலை ஃபஜ்ரிலே சாப்பிடுற வேலை இல்லைங்கிறதுனால அது மார்க்கத்துல சொல்லப்படவில்லை. சஹருக்கு தவிர அந்த உங்களுக்கு பசி ஏற்பட்டிருக்கிற வேளையிலே ஃபர்து தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டுட்டாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தான தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு தொழுகை தயாராகிவிட்டது என்று இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு பசி ஏற்பட்டால் முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து தொழுக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத், இந்த சட்டத்தை முன்னாடி நீங்க சொல்லாம போட்டீங்க, எங்களுக்கு 40 வருஷம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். இது தொழுகையாளிகளுக்கான தனிப்பட்ட உள்ள ஒரு சட்டமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வழக்கம் போல மக்ரிப் தொழுகைக்கு அல்லது இஷா தொழுகைக்கு வருவீர்கள், ஆனால் கடுமையான முறையில் தாக்கு பிடிக்க முடியாத வகையிலே உள்ள பசி இருக்கிறது சொன்னால் முதல்ல சாப்பாட்டு வேலை கவனிச்சுட்டு மனிதன் அப்பொழுதுதான் தக்பீர் கட்டினால் என்ன ஓத போறோம் என்று அவனுக்கு விளங்கும். என்ன செய்ய போகிறோம், ருக்கு கரெக்டா இருக்கிறோமா, சீக்கிரமா தொலை முடிச்சு போய் சாப்பிடணுமே என்கிற சிந்தனை இல்லாமல், உணவின் மீது சிந்தனை இல்லாமல் நீங்க தொழுகையில ஒரு ஓர்மைப்பாடோடு தொழுக வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் நீங்கள் இஷாவுடைய தொழுகைக்கு முன்பதாகவே நீங்கள் உங்களுடைய இரவு உணவை முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்ப உணவு என்பது சாப்பிட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பதார்த்தம் அல்ல. நல்ல சாப்பிடலாம், உண்ணலாம், திங்கலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம் மார்க்கத்துல. அதற்கு ஒரு லிமிட்டேஷனை மார்க்கம் நமக்கு வரைமுறைப்படுத்திருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. இது ஒரு அரை சொற்றொடர், அரை வரி வார்த்தைகள்.
இதிலே ஆகப்பெரிய மருத்துவ உலகத்துக்கே சமாளான ஒரு மகத்தான பெரிய வார்த்தை அல்லாஹ் ஒரு பெரிய சயின்ஸை அல்லாஹ் அதுக்குள்ளாலே வைத்திருக்கிறார். குழு நீங்கள் சாப்பிடுங்கள், வஷ்ரபு நீங்கள் தண்ணீர் குடிக்க பானங்களை குடித்துக் கொள்ளுங்கள். ஆனா ரெண்டுலையுமே வலா துஸ்ரிஃபு எல்லை கடந்துடா பார்த்துக்கங்க, அளவு கடந்து சாப்பிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது மனிதன் அளவு மீறி சாப்பிட ஆரம்பிக்கிறானோ உடல் ரீதியான நிறைய தங்கடங்களை அவன் சந்திக்க நேரிடும் என்பதாக இந்த அரை சொற்றொடர் வார்த்தையில அல்லாஹ் நமக்கு போதிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உக்குலத்தும் உக்குலத்தைனி யக்ஃபீனி இப்னி ஆதம, ஆதமுடைய மகனுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு என்று சொல்கிறோமே, இந்த முதுகு தண்டுவடத்தை தூக்கி நிறுத்தாட்டுவதற்காக உக்குலத்தன் அவனுக்கு உக்குலத்தைனி ஒரு கவல உணவு அல்லது 2 கவல உணவுகள் போதுமானது. அதுக்கு மேல நீங்க சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் உண்ணுங்கள். ஆனா அதுக்கு மேல வேண்டியது ஸல்லல்லாஹு சொன்னார், பசி இருக்கும் பொழுதே நீங்கள் சாப்பாட்டை முடித்துக் கொடுங்கள். 5 இட்லி சாப்பிடுறோம், 6வது ஒரு சாப்பிடலாம நப்சு சொல்கிறதுதான் விட்டுருங்கன்னு ஸல்லல்லாஹு சொன்னார். அப்ப பசி இருக்கும் பொழுதே நாம் அதை குறைத்துக் கொண்டோமே ஆனால் இந்த உடலுக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது என்கிற அடிப்படையில் மார்க்கம் எல்லை கடந்து விட வேண்டாம். அந்த எல்லை கடந்துதான் நப்சு சொல்றதான் கேட்கிற மாதிரி வந்துடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமான நெறிமுறைகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி இருந்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அவர்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வந்தவர்கள் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இப்லீஸ் ஷைத்தான் இருக்கிறானே, அவன் ஒரு முறை மனித உருவிலே சென்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திடம் பேசினான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நிறைய அவனுக்கு உபதேசத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு, நான் உங்க பேச்சு கேட்காம இருக்கிறதா என்ன செய்யலாம், அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கிறான்னு சொன்னான். இப்லீஸ் சொன்னான், நீங்க எப்ப அதிகமா சாப்பிட்டீங்களோ அப்ப என் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்னார்கள், அப்படி அப்ப சாப்பாடு தான் உன் பேச்சு கேட்கறதுக்கு உண்டான வழிவகை அதுதானா என்று கேட்டார். ஆமான்னு ஷைத்தான் சொன்னான். அல்லாஹ் மீது ஆணையாக இனிமேல் என்னுடைய வாழ்நாள்ல நான் வயிறு நிறைய உணவுகளை நான் உட்கொள்ளவே மாட்டேன் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதன் வயிறை நிரப்புவது என்பது பசிக்காக இருக்க வேண்டுமே ஒழிய வயிறு நிறைய சாப்பிட்டு குளிச்சதுக்கும் வரக்கூடிய அளவுக்கு அப்படியான தன்மையில போயிட்டால் நப்சுக்கு அவன் அடிமையாக மாறிவிடுகிறான். ஷைத்தானுடைய ஏவல்களுக்கு எல்லாம் அவன் கட்டுப்பட்டு விடுகிறான் என்பதை உணவுதான் ஒரு மனிதனை அந்த பாவகரமான காரியத்துக்கு செல்ல வைக்கிறது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதிகமா சாப்பிட்டாக்க அவர் இபாதத்துகளை கவனம் செலுத்த முடியாது என்கிற காரணத்தினால்தான் அளவோடு மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் உணவுகளிலே நீங்கள் கவனத்தை செலுத்துறதை விட இபாதத்துகளை கவனம் செலுத்துங்கள் என்பதாக நமக்கு கட்டியம் சொல்லுகிறது. முன்னாலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் உணவுகள் மீது அதீதமான பற்று கொண்டிருந்தார்கள். ஆனாலும் உணவு பஞ்சம் ஏற்பட்டிருந்த பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டாவது அதை பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக திருமறையில் குர்ஆன் சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிறைய பாக்கியங்களை வழங்கியிருந்தார். பனி இஸ்ரவேலர்களுக்கு நம்ம எல்லாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். பனி இஸ்ரவேலர்கள் நைல் நதியிலிருந்து ஃபிரௌனுடைய அந்த அழிச்சாட்டியத்துக்கு அச்சப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் இரவோடு இரவாக நைல் நதிக்கு அப்பாலை கடத்தாட்டி கொண்டு போய் தீவுகளிலே வாழ்ந்தார்கள். அந்த பனி இஸ்ரவேலர் இருக்கிறாங்களே தீவுகளிலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் மூசா நபிக்கு சொன்னான், அந்த வீடற்ற மக்களுக்கு முதல்ல வீடு கட்டி கொடுங்க. ஒரு அதிரடியான வீடு உருவாக்கப்பட்டு எல்லாமே அந்த மக்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாலைவனத்துல ஏறக்குறைய 40 ஆண்டு காலங்கள் அந்த பனி இஸ்ரவேலர்கள் பாலைவனங்களிலே வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு வேண்டி அத்தியாவசியமான விஷயம் என்ன சொன்னா உணவுடைய பஞ்சம் ஏற்பட்டது. இப்ப அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொன்னார், நீங்க அச்சப்பட வேண்டாம், வானத்திலிருந்து தயார் செய்யப்பட்ட உணவை நான் தருகிறேன். வானத்திலிருந்து தயார் செய்யப்பட்ட நிலையிலே உணவை உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து அந்த பாலைவனத்திலே வாழ்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி உம்மத்து வரை யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிதான பாக்கியத்தை அந்த பனி இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். என்னன்னு சொன்னா, அவங்க வீதிகளிலே நடந்து போவாங்கன்னு சொன்னா மேகம் சூரியனுக்கு கீழே நிழலாக ஆக்கி கொள்ளும், கொடை பிரிச்சது மாதிரி. பனி இஸ்ரவேலிலே ஒவ்வொரு தனிநபர் சென்றாலும் சரிதான்,
மேகம் வந்து அவருக்கு குடை பிடித்துக் கொள்ளும், வெயிலே தெரியாது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம வீதி நடந்து போறோம்னு சொன்னா வெயில் தாக்கம் ஏற்பட்டு நம்மளாலே ரொம்ப சடைந்து போய்விடுகிறோம். வெயில் கடுமையா உஷ்ணமா இருக்கிறது, இப்பொழுதுதான் வெயில் ஆரம்பித்திருக்கிறது, இப்பொழுதே பல சகோதரர்கள் சொல்றாங்க ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்ப இந்த வெயிலினாலே நமக்கு சில சிரமங்கள் ஏற்படுகிறது. ஆனா அந்த பாலைவனத்திலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு வெயில் தாக்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக மேகத்தை உங்களுக்கு நாம் குடைபிடிக்க செய்தோம். எங்கே சென்றாலும் மேகம் பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். செல்வா, வான்மண்டலத்திலிருந்து தயார் செய்யப்பட்ட மண்ணு செல்வா என்ற உயர்தரமான உணவை, கிட்டத்தட்ட நம்முடைய பாணியில சொல்றதா இருந்தா ஒரு பிரியாணியை விட உயர்வான உணவு, பிரியாணி மாதிரி உள்ள உணவுன்னு சொல்லலாம். ஆனா பிரியாணியை கூட தொடர்ந்து சாப்பிட்டா நமக்கு ஆபத்து வந்துடும். ஆனால் இந்த மண்ணு செல்வா உணவு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வான்மண்டலத்திலிருந்து தயார் செய்த இந்த உணவு இருக்கிறது, எவ்வளவு சாப்பிட்டாலும் எந்த தொந்தரவும் செய்யாத ஒரு உணவை அல்லாஹ் பனி இஸ்ரவேல் மக்களுக்கு தந்தான். ஆனா நிபந்தனை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சொன்னால் இது நாளை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமே என்று பிரித்துல வச்சிடாங்க. நம்ம கொஞ்சம் பிரித்துல வச்சு மறுநாள் காலை சூடு காட்டி சாப்பிடுறோமே, இப்படியான நீங்க பாணிக்கு போயிடாதீங்க. அன்றன்றைக்கு இறக்கப்படுகிற உணவை அன்னைக்கு காலி பண்ணிடணும். பனி இஸ்ரவேலை சேரைத்து ஒத்துக்கொண்டு மண்ணு செல்வா என்கிற, மண்ணு என்று சொன்னால் ஒரு காளான் வகை சார்ந்த உணவு, அதே போன்று சல்வா என்று சொன்னால் நெருப்பு கோடி இருக்கிற அதுல உள்ள ஒரு பொரித்த கறி மாதிரி உள்ள ஒரு உணவு, இப்படிப்பட்ட உயர்தரமான உன்னதமான உணவை பெற்றுக்கொண்ட மக்கள் உணவுடைய ருசிக்கு அடிமையாக போனார். இதை நாளை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா என்ன அப்படின்னு நினைத்து மறுநாள் காலைக்கு அல்லாஹ் தடை விதித்திருக்க பொழுது கூட நாளைக்கு சேர்த்து வச்சுக்கலாமே என்று அவர்கள் மறுநாள் காலைக்கு வேண்டி அதை எடுத்து வைக்கின்றார். அபிசரதாசனாக பனி இஸ்ரவேலர்கள் மட்டும் உலகத்துல இல்லைன்னு சொன்னா இறைச்சி ஆகிறது சீக்கிரம் கெட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். இறைச்சி என்பது சீக்கிரமா கெட்டு விடுகிறது. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, கறி கழுவி கெட்டுச்சான் மீன் கழுவாம கெட்டுச்சான்னு. மீன் கழுவலைன்னா அது கருவால மாறிடும். கறியை இறைச்சியை அதை கழுவி கொண்டு இருக்கோம்னு சொன்னால் அதனுடைய ஊன்றகமான அனைத்து சத்துக்கள்லாம் போய் அது வீணா போயிடும். கறியை அதிகமா அலசக்கூடாது. மீன் என்பதை நீங்க அதிகமாக அதை கழுவலைன்னு சொன்னா கெட்டு போயிடும். இப்படி அந்த பனி இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, தனக்கு தேவையான உணவை அல்லாஹ் தினந்தோறும் தருகிற பொழுதே மீண்டும் அதை சேகரமாக ஆக்கி வைத்துக் கொண்டார்கள். அது வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்தும் கூட அப்படி செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பனி இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இறைச்சியாக கெட்டு போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைச்சி சீக்கிரமாக கெட்டு போறதுக்கான அடிப்படை காரண கருத்தாவாக அந்த சமுதாய மக்கள் தான் இருந்தார்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணு செல்வாங்கிற உணவு இருக்கிற தினந்தோறும் இறங்கி கொண்டே இருக்கிறது. எத்தனை நாளைக்கு சொன்னா ஒரு அருள் பாக்கியமாக இறங்கி கொண்டே இருந்தது. சமையல் கெட்டு பக்கம் போகவே வேண்டிய இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்சத்திலே தயார் செய்யப்பட்ட நிலையிலே அல்லாஹ் அந்த உணவுகளை அவர்கள் கிடைக்கிறான். ஆனா மனிதன் ருசிக்கு அடிமையானவன் என்கிற அடிப்படையிலே இவன் இந்த மண்ணு செல்வா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுட்டாங்க. அந்த மக்கள் சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த மண்ணு செல்வாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போய் கேட்டாங்க, இந்த மண்ணு செல்வாங்கிற உணவை நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிடுச்சு, அதனால நாங்க ஒரு லிஸ்ட் தர்றோம், அது அல்லாஹ்விடத்துல கேட்டு நீங்களுக்கு தருவீர்களா அப்படின்னு அவங்க என்னென்ன லிஸ்ட் கொடுத்தாங்க என்று உணவினுடைய பல்வேறு வெரைட்டிகளை தந்தார்கள். அந்த மக்கள் சொன்னாங்க, இது குல்தும் யா மூசா லன் நஸ்பிர அலா துஆமின் வாஹிதின் ஃபதுஉ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா துன்பித்துல் அர்து மின் பக்ரிஹா வ கிஸ்ஸாஹா வ ஃபுர்மிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா. அந்த அல்லாஹ் இவ்வளவு பெரிய உன்னதமான உயர்ந்த உணவுகளை இறக்கி தந்தான்னு சொன்னால், இந்த உணவுக்கு நேர் எதிர்மறையாக பூமியிலிருந்து விளையக்கூடிய சீப்பான உணவுகளை அவர்கள் தேடி அடைந்தார்கள். அவங்க சொன்னாங்க, மின் பக்ரிஹா, பூமியிலிருந்து விளையக்கூடிய அவனுடைய கீரை வகைகள் எங்களுக்கு வேண்டும், கீரை சாப்பிடணும் ஆசையா இருக்கிறது. அதே போன்று வகிஸ்தாயிஹா, வெள்ளரிக்காய் சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம். பூமிஹா, கோதுமை உணவு இருக்கிறது, அதை சாப்பிடணும் எங்களுக்கு ஆசையா இருக்கிறது. அதசிஹா, பருப்பு வகைகளான உணவுகளை நாங்கள் சாப்பிட ஆசைப்படுகிறோம். வபசலிஹா, வெங்காயம் இல்லாமல் நீங்களால சாப்பிடவே முடியாது என்று சொல்லி பனி இஸ்ரவேலர்கள் என்னென்ன உணவிற்கான பட்டியெல்லாம் கொடுத்தார்கள். இல்ல அல்லாஹ் நம்ம இறக்கி வச்சது உன்னதமான உணவு, நீங்கள் சமையல் செய்ய வேண்டிய தேவையே இல்லாத உணவு, ஆனா அதையெல்லாம் எடுத்து நீங்கள் இப்படியான சீப்பான பொருள்களை கேட்கிறீங்களே, நீங்களே விவசாயம் செய்து எடுத்துக்கொள்ளுங்க அல்லாஹ் சொன்னார். மனிதனை குறிப்பிட்ட லெவல்ல தான் கட்டவுட் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு மேல உணவுகளை கட்டுப்படுத்தி வைத்தால் அது தாறுமாறாக இருக்கு, அது வேணும் இது வேணும் கேட்க ஆரம்பிச்சிடும்.
இவ்வளவு நாள் பசியா இருந்தோம், நோம்பு கழிச்ச உடனே அடுத்த நாளிலே நம்ம பிரியாணி செஞ்சு மத்தியெல்லாம் போட்டு பெரிய ஜமாய்ச்சிடுறோம். எதனாலன்னு சொன்னா இவ்வளவு காலமாக பட்டினி கிடந்ததுக்கு பிராயச்சித்தமாக ஒரு மாசத்துக்கு விட்டதை எல்லாம் தொடர்ந்து நம்ம ஒரு புல் கட்டு கட்டிடுறோம். அப்ப மனிதனுடைய நப்ஸ் இருக்கிற அது ஒரு மாசம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு மேல சாத்தியம் இல்லை என்கிற அடிப்படையில தான் இந்த நோன்பு என்பது எதனாலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், மனிதனை மகத்தாக பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அவருடைய நப்சை பாதுகாப்பு அம்சத்திலே கொண்டு போகக்கூடிய மகத்தான பெரிய பயிற்சி களம் நோன்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ரமலான் மாதத்திலே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்கிற அந்த மூணுடைய அந்த ஆரம்ப எழுத்துக்களை சிரித்து பாருங்க. பசியாக இருக்கிறோம், தனியாக இருக்கிறோம், அதிகமா இருப்ப அரட்டை கோஷ்டியெல்லாம் சேர்த்துக்கிட்டு அரட்டை வைக்கிறது இல்லை, அதிகமா குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் கொடுக்கிறோம், நிறைய திக்ரு செய்வதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்குறோம், இரவுகளுக்கு இருக்கா நேரத்தை ஒதுக்குறோம், இப்படி தனிமை நமக்கு நிறைய கிடைக்கிறது. அதே போன்று அதிகமான நேரங்கள் தூக்கத்தை விட்டும் அதை விழித்திருப்பதற்கு நேரம் கிடைக்கிறது. இந்த மூன்று காரியத்தையும் யார் செய்கிறாரோ, பசித்திருப்பது, தனித்திருப்பது, விழித்திருப்பது என்கிற இந்த மூன்று வார்த்தைகளுடைய முதல் எழுத்தை பார்த்தால் பதவியில் வரும். இந்த நோன்பின் மூலியமாக இந்த மூன்று அம்சங்களை ஒரு நோன்பாளி பெறுகிறார். எனவேதான் நப்சை கட்டுப்பாட்டுக்குள்ளாலே வைத்த பசியாளியாக இருந்து நோன்பாளியாக இருந்து அவன் தனித்திருந்து, பசித்திருந்து, விழித்திருந்து பதவி என்கிற உன்னதமான பாக்கியை அடைந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட பயிற்சிகள் தான் இந்த நோன்பாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிச்சம் இருக்கும்படியான ரமலான் மாதத்திலே நல்ல அமல்களோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தில் இது மாதிரியான பல ஆண்டுகள் ரமலான் மாதத்தை நாம் அடைந்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் ரமலான் மாதத்திலே அதற்கான நோன்பினுடைய திட்டங்களை எப்படி நம்ம வகுத்து கொடுத்திருக்கிறானோ அவைகளை முழுமையான முறையில் பேணி நடந்து அல்லாஹ்வுடைய கருணையும் நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக என்கிற நல்ல துஆக்களோடு இந்த ரமலான் மாதத்தின் முதல் ஜும்மாவை நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்.